வணக்கம். இதுவரை இணையதளத்தில் கண்டிராத சிவன் கோவில்களை அனைவரும் அறிய செய்ய வேண்டும் என்ற ஆவலில் வாரம் ஒரு சிவன் கோவில் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறேன். முதல் பதிப்பாக எனது சொந்த ஊர் பொறையாறில் இருந்து அங்கிருந்து புகைப்படங்களை அனுப்பி உதவிய சத்தியமூர்த்திக்கும் இதற்கு ஊக்கம் தந்த அனைவருக்கும் நன்றி கூறி தொடர்கிறேன். வணக்கம். திருக்கோயில் பற்றி. திருக்கோயில் பிறையாறு, தரங்கம்பாடி தாலுக்கா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. காவிரி பாயும் சோழவள நாட்டில் தெற்கே வீரசோழ ஆறும் வடக்கே உப்பனாரும் சூழ்ந்து பிறை வடிவிலாக ஓடுவதால் இந்த நிலப்பகுதியை பிறையாறு என்று அழைக்கப்படுகிறது. ஆவணங்களின்படி 12ஆம் நூற்றாண்டில் அமையப்பெற்ற ஆலயமாக இது கருதப்படுகிறது. பழமையான இத்திருக்கோயில் கிழக்கு நோக்கிய திருக்கோயிலாக 3 நிலைகளிலும் ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது. கோவிலுக்கு வடக்கே திருக்குளம் அமைந்துள்ளது. இங்கு வீட்டிருக்கும் நவகிரக மூர்த்திகள் மேற்கு திசையை நோக்கியபடி இருப்பது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. ஆலயத்திற்கு கிழக்கே உள்ள குளமும் இதற்கு சொந்தமானதாக உள்ளது. இத்திருக்கோவிலின் படிபீடம், கொடிமரம், நந்தி இவைகள் முறையாக அமையப்பட்டிருப்பதுடன் முன் மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம் அமைந்துள்ளது. சுவாமி, அம்பாள் சந்நிதிகள் தனித்தனியாக விமானங்களுடன் நடராஜர் சன்னதியும் தனியாக முன் மண்டபத்தில் அமைந்துள்ளது. சாமி சந்நிதியில் தட்சிணாமூர்த்தி, லிங்கேத்பவர், பிரம்மாடி போன்ற மூர்த்திகளும் பொலிவுற அமையப்பெற்றுள்ளது. துர்க்கை அம்மனுக்கென்று தனியாக சந்நிதியும், சண்டிகேஸ்வர சன்னதி, நவகிரக சன்னதி முறையாக அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு பக்க திருமாளிகை பத்தியில் விநாயகர், சுப்பிரமணியர், சாஸ்தா, மகாலட்சுமி சன்னதிகளும் அமைந்துள்ளன. சாஸ்தா மிக வனப்பான வடிவில் 2 பூரணை புஷ்களை சமூகநாராயராக அமைந்துள்ளதால் மிகவும் சிறப்புடையதாக இங்கு கருதப்படுகிறது. மேலும் இது பற்றி மீண்டும் அடுத்த வாரம் உங்களிடம் சந்திக்கிறேன்.